ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டூல்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெர்ட்டர் தான் செய்ய போகிறோம். இது 12 வோல்ட்டை 120 வோல்ட் ஏசியாக மாற்றி கொடுக்கும். 12 வோல்ட் டிசியை 220 வோல்ட் ஏசியாக மாற்றி கொடுக்கும். இது வந்து ஈஸியாக பண்ணலாம், அதுவும் ஜீரோ காஸ்ட்டில் பண்ண முடியும். ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும். எஸ்எம்பிஎஸ் உங்கள் வீட்டில் இருந்தால், அதாவது சிபியூ எஸ்எம்பிஎஸ், பழைய எஸ்எம்பிஎஸ் இருந்தாலும் ஓகே, ஒர்க் ஆகக்கூடிய எஸ்எம்பிஎஸ் இருந்தாலும் ஓகே. நான் வந்து பழைய வீணாக போன எஸ்எம்பிஎஸ் எங்கள் மாமாட்டேருந்து வாங்கிட்டு வந்தால் நான் வந்து இந்த இன்வெர்ட்டர் பண்ணிட்டேன். இந்த எஸ்எம்பிஎஸ் மட்டும் இருந்தால் போதும், சிபியூ எஸ்எம்பிஎஸ் இருந்தால் மட்டும் போதும். அதில் உள்ள காம்பனன்ட்ஸ் வச்சே நம்ம பண்ணிக்கலாம், டீசால்டர் பண்ணி கனெக்ட் பண்ணி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் ஈஸியான டிஐஒய் மற்றும் கிராஃப்ட் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ வரும். கிராஃப்ட் வீடியோன்னு சொன்னோம் தான் ஞாபகம். நிறைய பேர் வந்து கிராஃப்ட் வீடியோ கேட்டிருக்கீங்க, ஒரு 2-3 பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனால் கிராஃப்ட் வீடியோவை நாளைக்கு நான் போடுறேன். கிராஃப்ட் வீடியோ அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பட்டை செஞ்சு போடுங்க ப்ரோ, மேக் ஐட்டம்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் நான் பண்ணுறேன். நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், நாளைக்கு போடுறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு டொராய்டல் இண்டக்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த இண்டக்டர் இப்போ நான் சொல்கிற எல்லா பொருளுமே காம்பனன்ட்ஸும் எஸ்எம்பிஎஸில் இருக்கும். கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸில் எல்லா பொருளுமே இருக்கும், நீங்கள் வெளியே வாங்க தேவையில்லை. இந்த கெப்பாசிட்டரும் உள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா 200 வோல்ட்டு 330 மைக்ரோஃபரட் டிசி கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் செராமிக் கெப்பாசிட்டர் 105J 230 வோல்ட்டு. இந்த கெப்பாசிட்டரும் எஸ்எம்பிஎஸ்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர் 2 தேவைப்படும், 2 எடுத்துக்கோங்க, 2 1K ரெசிஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா 2 டிரான்சிஸ்டர் மாடல் பார்த்தீங்கன்னா 13007. இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஹை ஸ்பீடு அப்புறம் பவர் அதிகமாக உள்ள டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரில் ஹீட் சிங்க் கூடயே இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸில் கன்ஃபார்ம் எல்லா கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ்லேயே இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டயாட் எடுத்துக்கோங்க. இந்த 2 டயாடும் உங்கள் எஸ்எம்பிஎஸில் பெருசாக இருக்கும், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த டயாட் எடுத்துக்கோங்க. அதில் என்ன மாடல் இருக்கோ அந்த மாடலில் யூஸ் பண்ணிக்கோங்க எஸ்எம்பிஎஸில். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ATX டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் எஸ்எம்பிஎஸில் இருக்கும். இதில் உள்ள எல்லா பொருளும் எஸ்எம்பிஎஸில் தான் நான் கழட்டி எடுத்தேன். வேறு எதுவுமே நான் வந்து போய் கடையில் போய் வாங்கலை, எல்லாமே நான் எஸ்எம்பிஎஸில் உள்ள பொருளை வச்சு தான் செஞ்சேன். இந்த பொருளாக இருந்தாலே நம்ம ஒரு சூப்பரான இன்வெர்ட்டர் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்கள் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. 2 டிரான்சிஸ்டர் எடுக்க சொல்லியிருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு டெர்மினல் பார்த்தீங்கன்னா பேஸ், 2வது டெர்மினல் பார்த்தீங்கன்னா கலெக்டர், 3வது டெர்மினல் பார்த்தீங்கன்னா எமிட்டர். இந்த மாதிரி 3 டெர்மினல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரில் உள்ள பேஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு 2வது டிரான்சிஸ்டரில் உள்ள கலெக்டரில் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரில் உள்ள பேஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு 2வது டிரான்சிஸ்டரில் உள்ள கலெக்டரில் நம்ம 1K ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணணும். இப்போ போன கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, டிரான்சிஸ்டர் 1ஓட பேஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு டிரான்சிஸ்டர் 2ல் உள்ள கலெக்டரில் கனெக்ட் பண்ண மாதிரி, இப்போ டிரான்சிஸ்டர் 2ல் உள்ள பேஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு டிரான்சிஸ்டர் 1ல் உள்ள கலெக்டரில் 1K ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி டிரான்சிஸ்டர் 2ல் உள்ள பேஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு டிரான்சிஸ்டர் 1ல் உள்ள கலெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டரில் கடைசியாக எமிட்டர் டெர்மினல் மட்டும் இருக்கும். அந்த 2 எமிட்டர் டெர்மினலையும் ஒரு ஒயர் மூலியமாக லூப் பண்ணுறோம். ஒரு ஒயரை 2 டிரான்சிஸ்டர் 1ல் உள்ள எமிட்டரையும் டிரான்சிஸ்டர் 2ல் உள்ள எமிட்டரையும் ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 டிரான்சிஸ்டரையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க, இப்போதைக்கு தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து கெப்பாசிட்டரில் ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிலனா, ஒன்றும் இல்லை, அந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ் டெர்மினல், சிம்பிள் இல்லாத டெர்மினல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டெர்மினல். இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா மைனஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இப்போ கெப்பாசிட்டர் 1ல் உள்ள மைனஸையும் கெப்பாசிட்டர் 2ல் உள்ள ப்ளஸ்ஸையும், இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
இப்போ நம்ம 2 கெப்பாசிட்டர்லையும் ப்ளஸ் மைனஸ் ஃப்ரீயாக இருக்கும். அந்த கெப்பாசிட்டியில் என்ன கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 டயோடு ஆல்ரெடி எடுக்க சொல்லியிருந்தோம். அந்த 2 டயோடை எப்படி கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டரோட மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வந்து ஒன்லி ஃபார்வர்ட் பேஸ் கரண்ட் போகிற ஃபார்வர்ட் பேஸில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா, இது கெப்பாசிட்டரோட மைனஸில் டயாடோட மைனஸை கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டயாடோட ப்ளஸில் அதுக்கப்புறம் டயாடில் ப்ளஸ் டெர்மினல் ஃப்ரீயாக இருக்கும்ல, அந்த டெர்மினலில் பார்த்திங்கன்னா இன்னொரு டயாடோட மைனஸை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டயாடில் உள்ள ப்ளஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு கெப்பாசிட்டரில் அடுத்த கெப்பாசிட்டரில் உள்ள ப்ளஸ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். அதாவது ஒரு சீரீஸ் 2 டயாடை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணி அது ப்ளஸ்லேருந்து மைனஸ்லேருந்து கெப்பாசிட்டர் ப்ளஸ் அடுத்த கெப்பாசிட்டருக்கு ப்ளஸ்ஸு போகிற ப்ளஸில் உள்ள டெர்மினலில் ஒன்லி ஃபார்வர்ட் பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டரை மறுபடியும் ஒரு கனெக்ஷன் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிரான்சிஸ்டரை வந்து 2 டிரான்சிஸ்டரையும் நம்ம ஏடிஎக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிரான்சிஸ்டரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எங்கே கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் டிரான்சிஸ்டரில் உள்ள கலெக்டர்லையும் செகண்ட் டிரான்சிஸ்டரில் உள்ள கலெக்டர்லையும் 2 ஒயர் எக்ஸ்டர்னலாக நம்ம இழுக்கிறோம். 2 டிரான்சிஸ்டரில் உள்ள கலெக்டர்லையும் ஒரு ஒயர் எடுத்துக்குவாங்க. இந்த 2 கலெக்டரும் எங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் 4 டெர்மினல் இருக்கும். அந்த 4 டெர்மினலில் லெஃப்ட் சைடில் உள்ள 2 டெர்மினல் மட்டும் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் 2 டெர்மினல்லையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இண்டக்டரை வந்து எடுத்துக்கோங்க. டொராய்டல் இண்டக்டரை வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம்னா, ஏடிஎக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வைண்டிங் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி செகண்டரி போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 வோல்ட் வைண்டிங் டெர்மினல் இருக்கும். இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்லேருந்து ஒரு டெர்மினல் எடுத்துப்பாங்க. இந்த டெர்மினலில் நம்ம வந்து இண்டக்டர் கனெக்ட் பண்ணுறோம். இந்த டெர்மினலில் நம்ம ஏன் இண்டக்டர் கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வந்து இண்டக்டர் நம்ம கனெக்ட் பண்ணாமலும் போடலாம். ஆனால் இண்டக்டர் எதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளான கரண்ட் இருக்கிறதுக்காக, ஸ்டேபிள் கரண்ட்காக நம்ம இண்டக்டர் கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் இண்டக்டர் கனெக்ட் பண்ணாமலும் பண்ணலாம். ஆனால் இண்டக்டர் கனெக்ட் பண்ணால் பெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செராமிக் கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. செராமிக் கெப்பாசிட்டர் ஆல்ரெடி எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த கெப்பாசிட்டர் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டிரான்சிஸ்டர்லேருந்து ஒரு இது எடுத்துருந்தோம். டிரான்சிஸ்டர்லேருந்து கலெக்டர் டெர்மினல்லேருந்து ஒரு ஒயர் இழுத்துருந்தோம்ல, அந்த 2 ஒயர்லையும் இந்த கெப்பாசிட்டரோட 2 டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிஎக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணணும். கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள ப்ரைமரி வைண்டிங்கில் 2 டெர்மினல் இருக்கும். அந்த 2 டெர்மினலையும் எப்படி நம்ம கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணலாம்? கெப்பாசிட்டரில் நம்ம டயாட் கனெக்ட் பண்ணி ஒரு டெர்மினலும் இன்னொரு டெர்மினலும் டயாட் கனெக்ட் பண்ணாமலும் இருந்துச்சு. டயாட் கனெக்ட் பண்ணாத ஒரு டெர்மினலில் டேரெக்டாக வந்து நம்ம ஏடிஎக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு ப்ரைமரி டெர்மினல் பார்த்தீங்கன்னா, நம்ம டயாட் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, கெப்பாசிட்டியில் இன்னொரு இடத்துல டயாடோட கனெக்ட் பண்ணியிருந்தோம். டயாடை வந்து நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த சீரிஸாக கனெக்ட் பண்ண இடத்துல நடுவில் 2 டயாடுக்கும் நடுவில் இன்னொரு ப்ரைமரி வைண்டிங்கோட டெர்மினலை கனெக்ட் பண்ணணும். ப்ரைமரி வைண்டிங்கோட டெர்மினலை கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியலனா ஒரு தடவை நான் கனெக்ஷன் இந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்து கூட பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அவுட்புட் எந்த வழியாக வரும் பார்த்தீங்கன்னா, 2 கெப்பாசிட்டரோட ப்ளஸ் மைனஸில் ஓரத்தில் உள்ள 2 டெர்மினல்லேருந்தும் நமக்கு ஏசி அவுட்புட் வரும். அதனால் அந்த 2 டெர்மினல், அதாவது இந்த ஓரத்தில் உள்ள 2 டெர்மினல், கெப்பாசிட்டர் ஓரத்தில் உள்ள 2 டெர்மினல்லையும் நம்ம ஏதாவது ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வழியாக நான் ஏசி சப்ளை வரும். ஸோ அதனால் அந்த முதல்ல அதை வந்து கையை வைக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கெப்பாசிட்டரில் அந்த 2 ஒயரும் பார்த்திங்கன்னா டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் சோர்ஸ் என்னவா எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி எடுத்துருக்கோம். 12 வோல்ட் டிசி பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு கரண்ட் அடிக்கல, அது ஏசி கரண்ட் கிடையாது, டிசி கரண்ட் அடாப்டர்லேருந்து எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து லித்தியம் அயன் பேட்டரி ரெண்டு போதும், அதுக்கு மேக்ஸிமம் அதுவே போதுமான ஒரு பவர் சோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிசி கரண்ட், பாசிட்டிவ் டிசி சப்ளைவை இண்டக்டரில் கொடுத்துருக்கேன், பாசிட்டிவ் டிசி சப்ளைவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிசி சப்ளைவை பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் கொடுத்துருக்கேன். அதாவது ரெட் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதில் வந்து எமிட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ போட்ட உடனே ஏரியில் அது காரணம் என்னன்னா, இன்னும் பல்பை ஒன்றும் கனெக்ட் பண்ணல. எல்இடி நான் வந்து லோடு வந்து என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ண உடனே எரியும் பாருங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோதான் நமக்கு இன்வெர்ட்டர் சக்ஸஸ். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்க ட்ரை பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் வந்து அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்வெர்ட்டர் வந்து சக்ஸஸ். இது போல் இன்னும் நிறைய வீடியோ வந்து நான் சேனலில் போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த இன்வெர்ட்டரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத நாய்ஸ் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.